எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2277வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பகுதியில நம்முடைய தேசத்துல அநேகர் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க கர்த்தர் அவங்க வேலையை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே வாசிக்கிறோம் மரண பயத்தினாலே. இந்த மரண பயம் என்பது ஒரு அடிமைத்தனம். சில வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எப்போதான் மரணம் வரப்போகுது, சரீரத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை தான் சுமக்கிறது, குடும்ப பிரச்சனையை சுமக்கிறதா, இல்லைனா வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனையை சுமக்கிறதா, இல்லைனா இப்படி தேவையில்லாம பேசுறாங்களே சொல்லி அதை நினைத்து கவலைப்பட்டு ஒரு மரண பயம் என்ற அடிமைத்தனம் சிலருக்குள்ளாக இருந்து கிரியை செய்வதனால் அவர்கள் சோர்ந்து போய் ஏன் வாழணும், ஏன் இருக்கணும் அப்படி இருப்பாங்க. குறிப்பாக கடன் பிரச்சனையில் உள்ளவங்க, வியாதியில உள்ளவங்க, ஒரு சமாதானம் இல்லாதவங்க இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடும். ஆகவே தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே உள்ளானவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிதான் இயேசு அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு தேவ தூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை, அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆகவே தான் இயேசு ஆபிரகாமினுடைய சந்ததியில அவர் அவதரித்தார். மனிதனுடைய பாவத்துக்காக, மனிதனுடைய சாபத்துக்காக, மனிதனுடைய வியாதியை போக்குவதற்காக இயேசு எல்லாவற்றையும் இந்த உலகத்துல 100க்கு 100 மனுஷனாக அவர் எல்லாத்தையும் சந்தித்தார். எனவேதான் மரண பயத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் வேலை ஸ்தலத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறத நான் என்ன செய்வது? ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யத்தான் அவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். தேவதூதருக்கு உதவியாக இயேசு இல்லை. தேவதூதர்கள் யார்னா தேவனை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள், மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள். எனவே உங்க வாழ்க்கையில நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறபடியால், இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால், இயேசுவை விசுவாசிக்கிறபடியால், இயேசுவுக்குள்ளாக இருக்கிறபடியால் நிச்சயமாய் உங்களுக்கு இன்று இயேசு உதவி செய்வார். எனவே ஆண்டவரே, என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்திலிருந்து விடுதலை செய்து நான் சந்திக்கிற போராட்டம், பாடுகள், நிந்தைகள், கஷ்டத்திலிருந்து என்னை தூக்கி விடுங்கப்பா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை பிள்ளைங்களை குறித்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் தொடுதல் உண்டாக போகிறது. நிச்சயம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். என் பிள்ளைங்களுடைய லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி யோசித்து உங்க வாழ்க்கையில வேற எதுவோ ஒரு தீர்மானத்தை பண்ணிடக்கூடாது. இயேசுவுக்குள்ளாக, இயேசுவே என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க சொல்லுங்க. இன்றைக்கு அவருடைய உதவியை நீங்க பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில மரண பயம் எல்லாம் வெளியேறட்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு கஷ்டத்து நிமித்தம், உபத்திரவ நிமித்தம், ஏதோ ஒரு மரண பயத்தினால அடிமைப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த மரண பயம் என்ற அடிமைத்தனம் நீங்கட்டு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு உதவிகளை செய்வீராக. விசேஷமானமாக பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதாக.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன்